கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பில் கோவை வீரியம்பாளையத்தில் 2.18 கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடம் திறப்பு விழா. முன்னணி பல்துறை மருத்துவமனையாக விளங்கும் கேஎம்சிஹெச் தனது சமூக கடமைகளில் சிஎஸ்ஆர் ஒரு பகுதியாக வீரியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரூபாய் 2,18,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் 7 வகுப்பறைகள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்கள் தாம் வசிக்கும் வீரியம்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகளை ஆற்றி வருகிறார். அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் இதே பகுதிக்கு பல உதவிகள் செய்துள்ளார். இந்த புதிய பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நவம்பர் 10 நடைபெற்றது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி பா. ராஜ்குமார் அவர்கள் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் திருமதி க. ரங்கநாயகி ராமச்சந்திரன், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு மா. சிவகுரு பிரபாகரன், இயாப்பா மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை மேயர் திரு ரா. வெற்றிச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.